அருள் இல்லாதவர்க்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லாதவர்க்கு இவ்வுலகம் இல்லை. இதை எப்படி திருவள்ளுவர் பல நூற்றாண்டுகளுக்கு முன்னரே கணித்து இப்படி ஒரு நல்ல குறளை அவர் அன்றே எழுதினார் அப்படிங்கிறது தெரியல. இது இன்னைக்கு மட்டும் இல்லைங்க, காலத்துக்கும் இனி எல்லா காலங்களிலும் இந்த ஒரு குறள் எல்லாருக்குமே பொருத்தமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் பொருள் இல்லாதவர்களுக்கு மதிப்பு அப்படிங்கிறது கிடையாது. நம்ம நல்ல விஷயங்கள் செய்து நம்ம புண்ணியம் சேர்த்தாதான் மேலோகத்தில் நமக்கு இடம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இப்போ வாழக்கூடிய இந்த உலகத்தில் பணம் நம்மக்கிட்ட இல்லைன்னா யாருமே நம்மளை ஒரு பைசாக்கு கூட மதிக்க மாட்டாங்க. பணம் பாதாளம் வரை செல்லும், பணம் பத்தும் செய்யும். பணம் அப்படின்னு சொன்னால் பணம் கூட எழுந்து உட்காந்துக்கிட்டு அந்த பணத்தை வாங்குமா. அந்த அளவுக்கு இன்றைய தினத்தில் பணத்தோட மதிப்பு கூடிக்கிட்டே இருக்குது. நல்ல குணம் வச்சிருக்கிறேன், எனக்கு ஒரு 100 ரூபாய் கொடுங்க அப்படின்னு யாராவது போய் கேட்டால் நிச்சயமாக யாரும் தரமாட்டாங்க. உன் குணம் யாருக்கு வேணும்? பணம் இருக்குதா அவங்களுக்கு தான் மரியாதை மதிப்பு எல்லாமே. இன்றைய தினத்தில் புதன்கிழமை சித்திரை மாதத்தோட வளர்பிறை ஷஷ்டி, இந்த ஆண்டோட தமிழ் ஆண்டோட முதல் வளர்பிறை ஷஷ்டி இன்றைய தினம். அதிலும் புதன்கிழமையில் வந்திருப்பதால் புதன்கிழமைக்கு உரிய சில பொருள்களை வைத்து தான் நம்ம இன்னைக்கு ஒரு சிறப்பான வழிபாடு செய்ய போகிறோம். யாரெல்லாம் இந்த ஒரு வழிபாட்டை செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முருகன் மீது நம்பிக்கை இருப்பவர்கள் தாராளமாக செய்யலாம், தவறு கிடையாது. அதே போல பணத்தை பிறரிடம் கொடுத்து ஏமாந்தவர்கள் அவங்க தாராளமாக செய்யலாம். நீங்கள் கடனுக்காக பிறர்கிட்ட ஒரு அமௌண்ட் கொடுத்துருப்பீங்க, அந்த அமௌண்ட்டை அவங்க திருப்பி தராமல் இழுத்தடிப்பாங்க. அந்த பணத்தை கொடுத்து பல ஆண்டுகள் ஆகிருக்கும். எனக்கு வட்டி கூட வேணாங்க, நீங்கள் அசலை மட்டும் எனக்கு திருப்பி கொடுங்க, ஏன்னா எனக்கு இப்போ பணத்தேவை அதிகமாக இருக்குது, நீங்கள் நல்லா வசதியாக தான் வாழ்ந்துட்டுருக்கிறீங்க, எனக்கு நீங்கள் தர வேண்டிய பணம் உங்களுக்கு இப்போ ஒரு பெரிய தொகையே கிடையாது, இருந்தாலும் ஏன் இவனுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் மனசில் வச்சுட்டு என்னை இழுத்தடிக்கிறீங்க அப்படின்னு நிறைய பேர் நான் சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறேன். அப்படி உங்களுக்கு வெளியே கொடுத்த பணம் இன்னும் சேரலை, அல்லது நீங்கள் வேலை செய்யக்கூடிய ஆஃபீஸில் உங்களுக்கு வர வேண்டிய பணத்தை தராமல் இழுத்தடிக்கிறாங்க அப்படின்னாலும் இதை செய்யலாம். அல்லது ஒருத்தவங்க கிட்ட ஒரு அவசரத்துக்கு ஒரு நகையை கொடுத்தேன், அந்த நகையை அவங்க திருப்பி தரவே இல்லை, அதுவும் கொடுத்தவங்க என்னுடைய ரொம்ப நெருங்கிய உறவுக்காரர்கள். ஸோ இதை நான் ரொம்ப தட்டி கேட்டால் உறவுக்குள்ளார விரிசல் வந்துடும் அப்படின்ட்டு நான் வாயை மூடிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு இருக்கிறவங்க. அதே போல் கூட பிறந்தவங்க கிட்டேயே வரக்கூடிய இந்த நிலம் தகராறு, இடம் சம்பந்தமான பிரச்சனைகள், இடம் எனக்கு தான் வரணும் ஆனால் எனக்கு தராமல் ஏமாத்திட்டாங்க கூட பிறந்தவங்க அப்படின்லாம் சில பேர் சொல்லுவாங்க. எந்த வகையில் நீங்கள் ஏமாந்திருந்தாலும் சரி, நீங்கள் இந்த ஒரு விஷயத்தை தாராளமாக இன்று நீங்கள் செய்யலாம். ஏன்னா இன்னைக்கு புதன்கிழமையில் வளர்பிறையில் நம்ம ஒரு விஷயத்தை முருகன்கிட்ட வேண்டிக்கிட்டு செய்யும் பொழுது நிச்சயமாக உங்களை ஏமாற்றியவர் யாராக இருந்தாலும் சரி, அவர்கிட்ட இருந்து உங்களுடைய பணம் தொடர்பான ஒரு நல்ல செய்தி யார் மூலமாவது உங்களுக்கு சேரும். ஏதாவது ஒரு அறிகுறிகள் உங்களுக்கு தெரியும். அவங்க கிட்ட இருந்து ஒரு ஃபோன் கால் வரலாம், இல்லை அவங்க உங்களை பற்றி விசாரித்தாங்க, சில பணம் நான் தரப்போகிறேன் அப்படிங்கிறத யார் மூலமாவது சொல்லி அனுப்புனாங்க அப்படிங்கிற சில நல்ல விஷயங்கள் உங்களுக்கு சேரும். இன்னைக்கு இதை ஆண்களும் செய்யலாம், பெண்களும் செய்யலாம். யாரெல்லாம் அந்த பிரச்சனையில் மாட்டியிருக்கிறீங்களோ அவங்க தாராளமாக இதை செய்யலாம். மற்றபடி இது உங்கள் வீட்டோட பொருளாதார நிலையையும் மேம்படுத்துவதற்கும் நீங்கள் செய்யலாம். பணம் வீட்டில் தங்க மாட்டேங்குது, பணம் ரொம்ப தட்டுப்பாடாக இருக்குது, வறுமை அப்படிங்கிறது தாண்டவம் ஆடுது, இப்படிங்கிறவங்க இதை செய்யலாம். ஆக மொத்தம் பண வரவு அப்படிங்கிறது அதிகமாகும் இதை நீங்கள் செய்யும் பட்சத்தில். சரி, இதை இன்று நீங்கள் எப்போ வேணாலும் செய்யலாம். ஆனால் இரவு சரியாக 10:49 மணிக்கு ஷஷ்டி திதி அப்படிங்கிறது முடியுது. ஸோ அதற்கு முன்பு உங்களுக்கு நேரம் கிடைக்கும் பொழுது நீங்கள் செய்யுங்க. இதற்கு தேவையானது 3 பொருட்கள் தான். அந்த 3 பொருட்களை நீங்கள் முருகன் படத்திற்கிட்டேயோ அல்லது சிலைக்கிட்டேயோ இன்னைக்கு வைத்து நீங்கள் மனதார வேண்டிக்கோங்க. விளக்கேற்றுங்க, அகர்பத்தியோ அல்லது சாம்பிராணி தூபமோ முருகனுக்கு போடுங்க. செவ்வரளி மலர் இருந்தால் நீங்கள் போடலாம். கூடவே நீங்கள் ஒரு டம்ளர் பாலில் நாட்டு சர்க்கரை, ஏலக்காய் தட்டி போடலாம். அல்லது உலர்ந்த திராட்சை, பேரீச்சை பழங்கள் இருந்தாலும் நீங்கள் அதையும் வைக்கலாங்க.
உங்களுக்கு தேவையான பொருள்லாம் இந்த 3 பொருள் தாங்க. ஒரே ஒரு நல்ல நிலையில இருக்கக்கூடிய வெற்றிலை, அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் வெந்தயம், ஃபெனுக்ரீக்கு, அதுக்கப்புறம் ஒரு 3 அல்லது 5 அப்படிங்கிற எண்ணிக்கையில் டைமண்ட் கற்கண்டு. ஏற்கனவே நம்முடைய சேனலில் நம்ம சமையலறையில் நாம் எப்பொழுதும் வைக்க வேண்டிய பண இருப்பு பொருட்கள் அப்படின்னு நிறைய பதிவுகள் போட்டிருக்கிறோம். அதில் நான் சொல்லக்கூடியது ஒரு அகலில் வெந்தயத்தையும் டைமண்ட் கற்கண்டையும் திறந்த நிலையில் உங்கள் சமையலறையில் ஒரு ஷெல்ஃப்லேயோ அல்லது ஏதாவது ஒரு குறிப்பிட்ட இடத்துல நீங்கள் வையுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். இன்றைய தினம் முருகனை வேண்டி நம்ம அதை தான் செய்ய போகிறோம். ஒரு நல்ல வெற்றிலையை எடுத்துக்கோங்க. இது எந்த நேரம் வேணாலும் செய்யலாம். 10:49 இதை நீங்கள் செய்தாலே போதுமானது. சுத்தமாக இருக்கணும். அசைவம் சாப்பிட்டு தலை குளிச்சுட்டு நான் செய்யலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தயவு செய்து வேண்டாம். ஸோ ஒரு வெற்றிலை, அதில் அதற்கு மேலே வெந்தயமும் டைமண்ட் கற்கண்டும் மட்டும் நீங்கள் வையுங்க. வெந்தயத்திற்கு எப்படி நம்ம உடலுக்கு பல நல்ல விஷயங்களை குளிர்ச்சியூட்டும் குணங்களை உடையதாக இருக்கிறதோ அதே போலவே ஆன்மீகத்தில் நாம் பிறரிடம் கொடுத்த பணம் திரும்ப நம்மிடம் சேர்வதற்கு, பணத்தை ஈர்ப்பதற்கு அது மிக முக்கிய பங்கை வகிக்கிறது. ஸோ அதில் வெந்தயம், கொஞ்சம் டைமண்ட் கற்கண்டு, சுக்கிரனுக்கு உரிய ஒரு பொருள், இனிப்பு, வெள்ளை நிறத்தில் உடையது. இதை 3த்தையும் நம்ம சேர்த்து முருகன் கிட்ட வச்சு வேண்டிட்டு உங்கள் வீட்டோட குபேர மூலை அப்படின்னு அழைக்கக்கூடிய தென்கிழக்கு மூலை, சவுத் ஈஸ்ட் கார்னரில் நீங்கள் ஒரு இன்று இரவு முழுக்க அது இருக்கட்டும். சரிங்களா? சவுத் ஈஸ்ட் கார்னரில் பீரோ இருந்ததுன்னா பீரோவுக்கு மேலே வையுங்க. இல்லை வேறு ஏதாவது பொருள் இருந்துச்சுன்னா வைக்கக்கூடிய இடத்த மட்டும் கொஞ்சம் சுத்தம் பண்ணிவிட்டு தொடச்சிட்டு சுத்தமான இடத்துல நீங்கள் வச்சிங்கன்னா தான் அதனுடைய ஆற்றல் நன்றாக இருக்கும். இன்று இரவு அது அந்த இடத்துல இருக்கட்டும். முருகன் கிட்ட வேண்டிக்கிட்டு இதை மாதிரி எங்களுக்கு வர வேண்டிய பணம் விரைவில் எங்களிடம் சேரணும்னு நீங்கள் ஒரு கோரிக்கை வச்சுட்டு இதை அந்த இடத்துல வையுங்க. மறுநாள் காலையில் நீங்கள் வெற்றிலை கொஞ்சம் வதங்கி போயிருக்கும், அதை நீங்கள் கால்படாத இடத்துல போட்டுடலாம். வெந்தயத்தையும் இந்த டைமண்ட் கற்கண்டையும் நீங்கள் பறவைகளுக்கோ அல்லது சின்ன சின்ன பூச்சிகளுக்கோ நீங்கள் உணவாக வைக்கலாம். நம்ம செய்ய வேண்டியது இந்த ஒரு சின்ன விஷயத்தை மட்டும்தான். அது மட்டும் இல்லாமல் நேற்று ஒரு சிறப்பான தீபம் ஏற்ற சொல்லியிருந்தேன் இந்த வளர்பிறை சஷ்டிக்கு. ஸோ அதை நீங்கள் செய்கிறதுனாலும் செய்யலாம், இதையும் நீங்கள் செய்கிறதுனாலும் செய்யலாம். அதற்கும் இதற்கும் எந்தவித தொடர்பும் கிடையாது. நீங்கள் மருதாணி இலைகள், 3 ஏலக்காய், பச்சை கற்பூரத்தை வச்சு அதற்கு மேலே ஒரு தீபத்தை ஏற்றிட்டு ஓம் அப்படிங்கிற பிரணவ மந்திரத்தை நீங்கள் குறைந்தது 27 முறை சொல்லணும்னு சொல்லியிருந்தேன். ஸோ உங்களுக்கு மருதாணி இலைகள் கிடைத்ததுன்னா அதையும் நீங்கள் செய்யுங்க. இது ரொம்ப ரொம்ப எளிமையானது. ஒரே ஒரு வெற்றிலை இருந்தால் போதும். நம்ம கிச்சனில் வெந்தயமும் டைமண்ட் கற்கண்டும் எல்லார் வீட்லேயும் இருக்கும். ஸோ இதை மட்டும் செய்யுங்க. உங்களுடைய பண வரவு அப்படிங்கிறது நீங்கள் எதிர்பார்க்காத வகையில் உயரும். அது மட்டும் இல்லாமல் பணத்தடைகள் எல்லாம் முற்றிலும் நீங்கும். பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நன்றி.